ரொம்ப நாளா ஃபார்மர்ஸ் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த தளபதி விஜய் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடிங்கிறது ஒவ்வொரு ஃபார்மருக்குமே ரொம்பவே முக்கியமான விஷயம். அவங்க ஃபார்மிங் தேவையான கடனை வாங்கும்போது, அத அடுத்து வர அரசாங்கம் தள்ளுபடி பண்ணுவாங்களா, மாட்டாங்களான்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு தளபதி விஜய் செஞ்சிருக்காரு. அது என்னன்னு சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு 17 ஆகஸ்ட் 2026 தமிழக சட்டசபை கூடுச்சு. வழக்கம் போல சிஎம் ஜோசப் விஜய் சட்டசபைக்கு வந்தாரு. ரூல் 110 அதுபடி சிஎம் ஜோசப் விஜய் என்ன அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் பேங்க்ஸில் ஃபார்மர்ஸ் வாங்கின கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கோஆபரேட்டிவ் பேங்க்ல வாங்கின எல்லா கடனும் தள்ளுபடியா? அதாவது 100% தள்ளுபடியா? இல்ல அது எந்த வகையில தள்ளுபடின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது என்னன்னு சொல்றேன். அத பொறுமையா கேளுங்க. ஏற்கனவே டிவிகே கவர்மெண்ட் வந்தோனே, அவங்க ஒரு கடன் தள்ளுபடியா அறிவிச்சிருந்தாங்க. ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கடன் தள்ளுபடியா அறிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6220 crores கிட்ட ஒரு கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இது மூலமா 13 lakh ஃபார்மர்ஸ் வந்து பயன்பெறுவாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது போக இன்னைக்கு நடந்த சட்டசபையில அவங்க கூடுதலா கடன் தள்ளுபடியா அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கூடுதலா எவ்வளவு கடனை தள்ளுபடி பண்றாங்கன்னா 953 crores அந்த அளவுக்கு கடனை தள்ளுபடி பண்றாங்க. இதெல்லாம் எந்த ஃபார்மர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கோஆபரேட்டிவ் பேங்க்ல கடன் வாங்கின ஃபார்மர்ஸ்க்கு தான் இந்த கடன் தள்ளுபடி பொருந்தும். இத 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னென்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி 75,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 100% கடன் தள்ளுபடி. இப்போ ஒரு விவசாயி 75,000 கடன் வாங்கினா அவருக்கு அந்த முழு கடனையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா 75,000லேருந்து 1,00,000த்துக்குள்ளே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். இதில் மூணாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்மராக 1,00,000த்துக்கு மேலே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 35,000 வேவர் வந்து கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.